ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 23. காவ்யாவை பார்த்ததும் கார்த்திக் தன்னை மறந்து காவ்யாவை பார்த்து கொண்டிருந்தான். ஏமா, ஆட்டோவை நிறுத்தவா இல்லைன்னா அந்த தம்பியை டிராப் பண்ணணுமா என்று காவ்யாவிடம் கேட்டார் ஆட்டோ ஓட்டுநர். காவ்யா சிறிது நேரம் தலையை குனிந்து யோசித்துவிட்டு அவங்கள எங்க டிராப் பண்ணணுமோ அங்க டிராப் பண்ணிட்டு போகலாம் என்றதும் ஆட்டோக்காரர், தம்பி எங்க போகணும் என்று கார்த்திக்கிடம் கேட்டார். அவர் கேட்டது கூட காதில் விழாமல் காவ்யாவை பார்த்து கொண்டிருந்தான் கார்த்திக். ஆட்டோக்காரர் 2-3 தடவை கேட்க பதில் சொல்லாமல் இருக்கவும் வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த காவ்யா கார்த்திக்கை திரும்பி பார்த்தாள். கார்த்திக் தன்னை மறந்து காவ்யாவை பார்த்து கொண்டிருந்தான். அவன் முகத்தின் முன் சொடுக்கு போட்டு கூப்பிட்டாள். அப்போதும் அவன் சுயநினைவிற்கு வரவில்லை. என்ன செய்யலாம் என்று யோசித்தவள் அவன் கையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை மெதுவாக எடுத்து சிறிது தண்ணீரை தன் கையில் ஊற்றி அவன் முகத்தில் தெளித்தாள். சட்டென்று சுயநினைவுக்கு வந்து தலையை லேசாக ஒழுக்கியவன் என்ன என்பது போல் காவ்யாவை பார்க்க காவ்யா கார்த்திக்கிடம், உங்களை தான் கேக்குறாங்க, எங்க போகணும்னு சொல்லுங்க என்றாள். அது என்று யோசிக்கவும் அப்போதுதான் கார்த்திக்கிற்கு தான் கோர்ட்டுக்கு செல்ல வேண்டும் என்றே நினைவிற்கு வந்தது. அண்ணா, பக்கத்துல இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க என்று ஆட்டோக்காரரிடம் கூறினான். தம்பி வக்கீலோ என்று கேட்டார் ஆட்டோக்காரர். ஆமா என்றதும், அதானே தம்பியோட ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுது என்றார். லேசாக புன்னகைத்தவன் தனது கட்டை விரலின் நகத்தை கடித்து கொண்டே ஓரக்கண்ணால் காவ்யாவை பார்த்து கொண்டே இருந்தான். அப்போது ஆட்டோவில் சரியாக பாடல் ஒலித்தது. என் காதல் உயிர் பிழைத்து கொண்டது உன்னை பார்த்து, என் வானம் இங்கு விடியதே, என் கண்கள் அது உன்னையே தினம் பார்த்திட வேண்டும், உன் விரல்கள் என்னை தீண்டுமே, கூந்தலே என்னை நீ தொட்டு போ தொட்டு போ, காதலே என்னை நீ தொட்டு போ தொட்டு போ. காவ்யாவோ வெளியில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென்று ஒரு சிறு பள்ளத்தில் ஆட்டோ இறங்கி பின்பு ஒரு பெரிய கல்லில் ஆட்டோவின் பின்புற டயர் ஒன்று மட்டும் ஏற ஆட்டோ ஒரு புறமாக சாய்ந்தது. அதில் காவ்யா சீட்டில் இருந்து சற்று நழுவி கார்த்திக்கின் ஷோல்டரில் வந்து இடித்து தன் கையை கார்த்திக்கின் ஷோல்டரில் வைத்தவள் சட்டென்று கார்த்திக்கை நிமிர்ந்து பார்த்தாள். கார்த்திக் காவ்யாவையே சுவாசிக்க மறந்து பார்த்து கொண்டிருந்தான். அவனிடம் சாரி என்று சொல்லிவிட்டு, அண்ணா கொஞ்சம் பார்த்து வண்டி ஓட்டுங்கண்ணா என்று கூறியவள் தன் இடத்திற்கு நகர்ந்து சென்று அமர்ந்தாள். காவ்யா கை வைத்திருந்த தனது ஷோல்டரில் கை வைத்து புன்னகைத்து கொண்டே காவ்யாவை பார்த்து கொண்டிருந்த கார்த்திக், நான் இல்லை, அவள் என் உயிருக்குள் ஒரு காதல் என்னும் சொல்லுக்குள் வாழ்வேன். தன்னை அறியாமலே காவ்யாவிடம், காவ்யா ஆர் யூ ஓகே என்று கேட்டான். யா ஐ எம் ஓகே என்று கூறிய காவ்யா சட்டென்று கார்த்திக் புறம் திரும்பி, என்னுடைய நேம் எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டாள். கார்த்திக் என்ன சொல்வதென்று தெரியாமல், அது என்று இழுத்தவன் சட்டென்று, அர்ஜுன் சொல்லி தெரியும் என்றான். ஓ ஆமா, நீங்க அர்ஜுனோட ஃப்ரெண்டு தானே என்றதும் ஆமாம் என்பது போல் தலையை அசைத்து வைத்தான். அதற்குள் கோர்ட் வர ஆட்டோவில் இருந்து கீழே இறங்கிய கார்த்திக் காவ்யாவை பார்த்து, கொஞ்சம் வெளியில வர முடியுமா என்றான். என்ன என்பது போல் வெளியே பார்த்துவிட்டு இறங்கினாள் காவ்யா. இந்த ஆட்டோல நீங்க போக வேணாம், என்னைய ஃபாலோ பண்ணிட்டு வந்த ரவுடி கும்பல் இந்த ஆட்டோவை பார்த்திருந்தா அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை, அதனால உங்களுக்கு வேற ஒரு வண்டி புக் பண்ணிருக்கேன் என்று சொல்லும் போதே அந்த வண்டி வந்தது. இதோ வண்டி வந்துருச்சு என்று கூறிவிட்டு, அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க, என்னோட நம்பர் என்று சொல்ல வந்தவனின் பேச்சை வழிமறைத்த காவ்யா, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா போலீஸ் நம்பர் இருக்கு என்கிட்ட என்றாள். அவன் சரி என்பது போல் தலையசைக்க வண்டியை நோக்கி சென்ற காவ்யா, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இதுவரை புது பிரச்சனை, எல்லாம் என்னைய சொல்லணும் என்று எண்ணிக்கொண்டு சென்று கொண்டிருந்தாள் காவ்யா. அவள் தன்னை ஒரு முறை திரும்பி பார்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே ஆர்வமாக காவ்யாவை பார்த்து கொண்டிருந்த கார்த்திக் மனதில் மீதி பாடல் ஓடியது. நீ இல்லாமல் என் பூமி சுற்றாதே, என் இதயம் பாகம் தரை மட்டம் ஆகும், ஏன் போகின்றாய் என்னை ஏற்க மாட்டாயா, நீ இல்லை என்றால் உடையாதோ நெஞ்சம். ஆனால் காவ்யா திரும்பி பார்க்காமல் வண்டியில் ஏறி அமர்ந்து கொண்டாள். கார்த்திக்கிற்கோ சற்று ஏமாற்றமாக போனது. அந்த வண்டி கண்ணுக்கு எட்டும் தூரம் போகும் வரை பார்த்துவிட்டு ஒரு பெருமூச்சை விட்டவன் மெதுவாக கோர்ட்டிற்குள் சென்றான்.
இங்கு மறுபுறம் சரண்யாவின் ஆபீஸில் பெரிய ப்ராஜெக்ட்காக பிசினஸ் கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது. அந்த பிரஷரில் மருந்துகளை சரியாக எடுத்துக்கொள்ளாததால் தன் அறையில் சரண்யாவிடம் கான்ஃபரன்ஸை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வசுந்தரா மயங்கி விழுந்தார். மேம் என்றே கத்திக்கொண்டு அவரை பிடித்த சரண்யா பயந்து போய் வசுந்தராவை தன் மடியில் போட்டுக்கொண்டு மேஜையில் இருந்த தண்ணீரை எடுத்து அவர் முகத்தில் தெளித்தாள். அது பலனில்லாமல் போக உடனே தனது போனில் இருந்து ரகுவரனுக்கு போன் செய்து வசுந்தரா மயங்கிய விஷயத்தை கூறினாள். வேகமாக வசுந்தரா அறைக்கு வந்த ரகுவரன் அங்கு இருப்பவர்களின் உதவியோடு வசுந்தராவை காரில் ஏற்றினார். அவர்களுடன் காரில் ஏறிய சரண்யா வசுந்தராவை தன் மடியில் வைத்துக்கொண்டு அவர் கன்னத்தில் தட்டி கொண்டே வந்தாள். அவர் கோமாவிற்கு செல்லாமல் இருப்பதற்காக. ஆஸ்பத்திரி வந்தவுடன் அவரை ஆஸ்பத்திரியில் சேர்த்துவிட்டு முதல் வேலையாக ரகுவரன் சக்திக்கு போன் செய்து வசுந்தராவை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருப்பதை பற்றி கூறினார். சிறிது நேரத்தில் அங்கு விரைந்து வந்த சக்தி ரகுவரனிடம் ஏதோ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அங்கு வசுந்தராவை பார்த்து முடித்துவிட்டு டாக்டர் வெளியே வந்தார். உடனே அவன் டாக்டரிடம் ஓடி சென்று, டாக்டர், அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு என்று பதட்டமாக கேட்டான். அவங்க இங்க வர வரைக்கும் முழுசா மயங்காம இருந்ததால கோமாவுக்கு போகல, உயிருக்கு ஆபத்தில்ல, ஆனா இனி அவங்க ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது என்று கூறிவிட்டு சென்றார் டாக்டர். டாக்டர் சென்றதும் சக்தி வசுந்தராவை பார்க்க அவர் அறைக்குள் சென்றான். அதை பார்த்த சரண்யா ரகுவரனிடம், யார் இவரு, வசுந்தரா மேம் அம்மான்னு சொல்றாரு என்று சக்தியை பற்றி கேட்டாள். நம்ம வசுந்தரா மேமோட ஒரே பையன் சக்தி என்று சரண்யாவிடம் கூறினார் ரகுவரன். அத்தியாயம் 24. காலனியில் வசிப்பவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர கோர்ட்டில் இருந்து வெளியே வந்தான் கார்த்திக். கார்த்திகை பார்க்கவும் அந்த காலனியில் வசிப்பவர்கள் வந்து சந்தோஷமாக நன்றி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அங்கு வந்த முத்துப்பாண்டி கார்த்திகை பார்த்து, என்னைய ஜெயிச்சுட்டதான் நினைச்சு ரொம்ப சந்தோஷம் பட்டுக்கிறாத. நீ மட்டும் அந்த பழைய பட்டாவை என்கிட்ட குடுத்துட்டு என்னோட வந்து சேர்ந்திருந்தேனா உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் கொடுத்திருப்பேன். ஆனா நீ என்னைய பகைச்சு பெரிய தப்பு பண்ணிட்ட. இந்த முத்துப்பாண்டிய ஏன் பகைச்சோன்னு நீ வருத்தப்படுவ என்றான் கடுமையான குரலில் முத்துப்பாண்டி. கார்த்திக் லேசாக சிரித்து கொண்டே, அத அப்ப பாத்துக்கலாம், நீ முதல்ல எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சிட்டு இவங்க இடத்த இவங்களுக்கே குடுத்துட்டு போய் ஜெயில உட்காந்து யோசி இந்த கார்த்திகை என்ன பண்ணலாம்னு. அப்பயாவது ஒழுங்கா உருப்படியா ஏதாவது பண்றியான்னு பாப்போம். அப்புறம் என்ன சொன்ன, எவ்வளவு பணம் வேணும்னாலும் எனக்கு தருவியா? என்ன என்னையே விலைக்கு வாங்குறியா? உன்னால என்னோட முடிய கூட வாங்க முடியாது. முதல்ல இடத்த காலி பண்ணு என்று முத்துப்பாண்டியின் தலையில் ஏதோ தூசியை லேசாக தட்டி விடுவது போல் செய்து கொண்டே கூறினான் கார்த்திக். முத்துப்பாண்டியின் வக்கீல் முத்துப்பாண்டி காதில் ஏதோ சொல்ல உடனே முத்துப்பாண்டி கார்த்திக்கை முறைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். அந்த காலனியில் வசிப்பவர்களில் ஒருவர், ஏன் தம்பி எங்களுக்காக நீங்க அந்த முத்துப்பாண்டிய பகச்சிக்கிறீங்க, அவன் ரொம்ப மோசமானவன் என்றார். அட நீங்க வேற, அவன் ஏதோ தோத்துட்டோன்னு ஆதங்கத்துல கத்திட்டு போறான். சரி, உங்களுக்கு எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சு இன்னைக்கே உங்க ஒரிஜினல் பத்திரத்தை கொடுத்துருவாங்க, இங்கே இருந்து வாங்கிட்டு போங்க என்று கூறிவிட்டு சென்றவன் அங்கிருக்கும் ஒரு டீ கடையில் டீ வாங்கி குடித்து கொண்டே காலையில் ஆட்டோவில் காவ்யாவுடன் வந்தது ஆட்டோவில் நடந்த விஷயங்களை நினைத்து தன்னை அறியாமலே புன்னகைத்துக் கொண்டிருந்தான். அப்போது அவன் முதுகில் யாரோ தட்ட திரும்பி பார்த்தான். டே, என்னடா கார்த்திக் இங்க நின்னு டீ குடிச்சுக்கிட்டு இருக்க என்று கேட்டார் கார்த்திக்கின் தாய் மகேஸ்வரி. தன் அம்மாவை பார்த்ததும், அத நான் உங்ககிட்ட கேட்கணும், என்ன இவ்வளவு வெயில்ல நீங்க நின்னுகிட்டு இருக்கீங்க என்று கேட்டான் கார்த்திக். வேற என்ன பண்ண முடியும், கடைசி பையன்னு உன்னைய ரொம்ப செல்லம் கொடுத்து வீணாக்கிட்டேன்ல, அதான் இங்க நின்னுகிட்டு இருக்கேன் என்றார் கோவக்குரலில் மகேஸ்வரி. கார்த்திக் அந்த வார்த்தையை பெரிதுபடுத்தாமல் டீயை குடிக்க ஆரம்பித்தான். ஏண்டா உனக்கு இதெல்லாம் தேவையா? உன்னைய வக்கீலுக்கு படிக்க வச்சது உன் பேருக்கு பின்னாடி சும்மா அடையாளத்துக்கு போட்டுக்கிறதுக்காக தான், அதே வாழ்க்கையா வாழ்றதுக்கு இல்ல. நீ மட்டும் உங்க அண்ணனுங்க மாதிரி நம்ம ஆபீஸ பாத்துக்கிட்டேன்னா உனக்கு கீழே 1000 பேர் வேலை பார்ப்பாங்க. நீ வெறும் 4 கையெழுத்து மட்டும் போட்டா போதும், கோடி கோடியா சம்பாதிக்கலாம். நீ என்னடான்னா வீட்டுல அப்பா கூட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வந்து 2 வருஷம் ஆச்சு, வீட்டுக்கு வரவே இல்ல, எங்க போனையும் அட்டன் பண்ணாம இருந்துட்ட. உன்னைய இவ்வளவு நாள் கழிச்சு இங்க இப்ப பார்த்தா இப்படி இங்க ரோட்டு கடையில டீ குடிச்சுக்கிட்டு இருக்கியடா கார்த்திக் என்று கூறி லேசாக அவன் தோலை உலுக்கியவர், இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல, நீ இப்பவே வீட்டுக்கு வா, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்றார் மகேஸ்வரி. அம்மா பிளீஸ், என்னைய வீட்டுக்கு கூப்பிடாதீங்க. உங்க போனை அட்டன் பண்ணா என்னைய வீட்டுக்கு வர சொல்வீங்க, அதனாலதான் உங்க போனை அட்டன் பண்ணாமலே விட்டுருவேன். அப்புறம் நான் இங்க பணம் இல்லாம டீ குடிச்சிட்டு இல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால இங்க டீ குடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றான் கார்த்திக். டே, அதுக்குன்னு வீட்டுக்கு வராமலே இருந்துருவியாடா? உங்க அண்ணனுக்கு அடுத்த மாசம் கல்யாணம், நீ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்களை கூப்பிடணும், ஆனா உன்னையவே இப்படி ரோட்ல கூப்பிட வைக்கிறிய கார்த்திக், இது உனக்கே நல்லா இருக்கா? உங்க அண்ணன் கல்யாணத்துக்காவது வருவேல?
என்று கேட்டார் மகேஸ்வரி. அண்ணனுக்கு கல்யாணம்னா ஏதாவது மண்டபத்துல தானே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருப்பீங்க, கல்யாணத்துக்கு வர என்றான் கார்த்திக். இல்லடா, மண்டபத்துல இல்ல, நம்ம கிராமத்துலதான். நம்ம கிராமத்தோட தலைவர் பொண்ணு, நல்ல வசதியான குடும்பம். அந்த பொண்ணு பேர்ல அந்த கிராமத்துல. அம்மா அம்மா, எனக்கு அண்ணியோட ஹிஸ்டரி தேவையில்ல, எப்போ கல்யாணம்னு சொல்லுங்க, வரேன் என்றான் கார்த்திக். இன்னும் தேதி குறிக்கலடா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அங்கு மகேஸ்வரியின் நாத்தனார் லதா வந்தார். அவரை பார்த்த கார்த்திக், அத்த என்ன இந்த பக்கம் என்றான். டே, என்னடா கார்த்திக் இங்கெல்லாம் நின்னு டீ குடிச்சுக்கிட்டு இருக்க என்றார் லதா. ஐயோ அத்த, நீங்களும் ஆரம்பிக்காதீங்க என்றதும், சரி சரி, உன்னைய பத்தி தான் எனக்கு தெரியுமே, நாங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டியே, பெரிய பிடிவாத காரணாச்சே என்று அழுத்து கொண்டு கூறினார் லதா. நீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுங்க, நான் கேக்குறேன் என்றான் லேசாக புன்னகைத்து கொண்டே. அது சரி, அப்ப நீ இந்த ஜென்மத்துல எங்க பேச்ச கேட்க மாட்ட என்று கூறிவிட்டு, சரி வாங்க அண்ணி, நேரம் ஆகுது என்று மகேஸ்வரியை கூப்பிட்டார். சரிடா, நாங்க கிளம்புறோம், நீ உன்னுடைய உடம்ப பாத்துக்கோ என்று கூறிவிட்டு இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். சற்று தூரம் வந்ததும் மகேஸ்வரியிடம், இன்னைக்கு இந்த ரோட்டு கடையில டீ பிடிச்சிருக்குன்னு ரோட்ல நின்னு டீ குடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நாளைக்கு ரோட்ல போற பொண்ணு பிடிச்சிருக்குன்னு கூட்டிட்டு வந்துடாம பாத்து அண்ணி, நீங்க ரொம்ப கார்த்திகை லூஸ்ல விட்டுட்டீங்க என்றார் லதா. அவன் என்னுடைய பையன், அவனை எப்படி என்னுடைய வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் என்று கூறிவிட்டு தனது காரில் ஏறினார் மகேஸ்வரி. அவருடனே அவர் நாத்தனாரும் ஏறிக்கொண்டார். மாலை நேரத்தில் அந்த காலனியில் வசிப்பவர்களுக்கு அவர்களுடைய ஒரிஜினல் பத்திரம் கிடைக்கவும் அனைவரும் கார்த்திக்கிடம் வந்து நன்றி கூறினார். இதுக்கெல்லாம் நன்றி சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு உங்களுடைய உரிமை கிடைச்சிருக்கு என்றான் கார்த்திக். உண்மைதான் தம்பி, இது எங்களுடைய உரிமையா இருந்தாலும் யாரும் அந்த முத்துப்பாண்டியை எதிர்த்து எங்களுக்கு உதவி செய்ய முன் வரல. நீங்க அந்த முத்துப்பாண்டியை எதிர்த்து உங்க உயிரை பணைய வச்சு எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. நாங்க உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது என்றார் ஒரு பெரியவர். ஓ, முத்துப்பாண்டியை எதிர்த்து உங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு தான் நன்றி சொல்றீங்களா என்று மனதில் நினைத்து கொண்டு அவர்களிடம், அப்படின்னா நீங்க வேற ஒரு ஸ்பெஷல் ஆளுக்கு தான் நன்றி சொல்லணும் என்றான் கார்த்திக். யாரு தம்பி என்று அங்கு இருந்தவர்களில் ஒருவர் கேட்க, நான் உங்ககிட்ட யாருன்னு சொல்ல மாட்டேன், உங்களை கூட்டிக்கிட்டு போய் நேர்லயே காட்டுறேன் என்றான் கார்த்திக். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ER ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.